கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் முத்துக்குமார் என்பவரிடம் போலி ரூபாய் நோட்டுகள் கொடுத்து ஏமாற்ற முயற்சி செய்த 5 பேரில் இளவரசன் என்பவரை கருமத்தம்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து லேப்டாப், போலி ரூபாய் நோட்டுகள் மற்றும் கோவை, நாமக்கல், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களுடைய ஆதார் அட்டைகள் நிறைந்த கோப்பு ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பிச் சென்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த வியாசர்பாடியில் ஓடும் ரயிலின் படிக்கட்டில் நின்று கொண்டு பயணம் செய்தவரின் செல்போனை பறித்து சென்ற சிவா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சைலஜா என்பவரிடம் நகையை இரவல் வாங்கிவிட்டு திருப்பி தராத அசோகன், போதுமணி தம்பதியை உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்ததை அடுத்து மகாராஜன் என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இரவல் வாங்கிய தங்க நகை மதுரையில் உள்ள முத்தூட் நகை அடகு கடையில் அடகு வைத்ததாக தெரிய வந்ததை அடுத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் பாமக வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்த்தல், பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைகள் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை ரயில் நிலையத்தில் ரயில் ஏறும்போது நீலா என்ற பெண் கால் தவறி நடைமேடை மற்றும் தண்டவாளத்திற்கு இடையே விழுந்ததில் 2 கால்களையும் இழந்துள்ள சம்பவம் ரயில் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் அறிந்து ரயில் நிறுத்தப்பட்டதை அடுத்து மீட்கப்பட்ட நீலா திருச்சி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களின் பேரனும் கார்த்திக் ராஜா அவர்களின் மகனுமான யதீஸ்வர் ராஜா அண்ணாமலையார் புகழ் குறித்து இசையமைத்து பாடிய பக்தி பாடலை ஆசிரம நிர்வாகி சுசிலா ரமணன் வெளியிட்டுள்ளார். மேலும் தாத்தாவின் அறிவுரையோடும் தந்தையின் உதவியோடும் இந்த பாடலுக்கான பணிகள் 2 நாட்களில் நிறைவடைந்ததாக யதீஸ்வர் ராஜா கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 12ஆம் வகுப்பு மாணவியின் கல்வி உதவிக்காக வீடு தேடி சென்று உதவிய பேரூராட்சி கவுன்சிலர் ஜோன்ஸ் செல்லப்பாவிற்கு சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் தனது நண்பர் உதவியுடன் மாணவியின் கல்விக்கு உரிய பண காசோலையை மாணவிக்கு வழங்கியதை அடுத்து மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜோன்ஸ் செல்லப்பாவிற்கு நன்றி தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாகத்தையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டை அருகே திமுக ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகி காமராஜ் என்பவர் திமுக மன்றத்தில் குடும்ப தகராறு காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் காமராஜின் பிரேதத்தை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சாலையில் சுற்றி திரிந்த நாய் குறுக்கே வந்ததால் எதிர்பாராத விதமாக கண்ணன் என்பவர் ஓட்டி வந்த மினி வேன் சாலையோரத்தில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு கம்பி, வணிக வளாக கட்டிடத்தின் பாதுகாப்பு கம்பியை உடைத்து டீ கடை வளாகத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வேனில் பயணித்த 4 பேரில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை சிசிடிவி காட்சியின் மூலம் பிடித்த இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் ஜோஸ்வா அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகை சுற்றுலா தலத்தில் தடுப்பு வேலிகளை கடந்து ஆபத்தான முறையில் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இளைஞரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இதுகுறித்து போதிய விழிப்புணர்வு பதாகைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை முன்பு மது அருந்துவிட்டு நடுரோட்டில் படுத்து உறங்கிய இளைஞர்களால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் மது குடித்துவிட்டு இளைஞர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் மது குடிக்கும் கூடாரமாக மாறி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மது பிரியர்கள் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் வாங்குவதை கலால் காவல்துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதினால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியை அழகுபடுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநகராட்சிக்குட்பட்ட 52 வார்டுகளிலும் உள்ள முக்கிய சந்திப்புகள், முக்கிய சாலைகள், பேருந்து நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதிகளில் குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை வண்ணமாக தீட்டும் பணிகளில் ஓவியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை பைகாரா பகுதியில் அதிமுக சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் நடிகை கௌதமி ஆகியோர் கலந்து கொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அங்கு அழகு குத்தி வரும் பக்தர்களின் மீது விழும் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக நடிகை கௌதமி தண்ணீர் ஊற்றிய செயல் அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த சிறுகளூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், சக்திவேல் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் முனியப்பன் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருவதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி இந்த பகுதியில் ஏற்பட காரணம் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் 3ஆம் ஆண்டு வைகாசி விசாக பிரமோற்சவ தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வைகாசி விசாக தேர் திருவிழாவில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.